ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ள கடந்து போகிறோம். நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாய் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு நீ இடைப்பட வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷ கிருபைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் வேண்டிய ஆறுதலையும், ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும், ஆண்டவரே என் தேவன் அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இந்த 3வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த வருடத்தின் தொடங்கி கடைசி மாதத்தில் வந்திருக்கோம். இந்த 3வது வாரம் வரைக்கும் நம்மளை அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடத்தில் நம்ம எத்தனையோ நன்மைகள் பெற்றிருக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். நீ செய்த நன்மைகளை எண்ணி முடியாது. இந்த சாங் தெரிந்திருந்தால் எங்களோட சேர்ந்து பாடுங்க. அவருடைய நாம மகிமைப்படும். ஆமென். நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி. கரங்களை வைத்து சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம்
நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி, நீர் தந்த குடும்பத்திற்காய் நன்றி, நான் பெற்று கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி, முன் குறித்து அழைத்தீரே நன்றி, மூடப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி, தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி, இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி, என்னோடென்றும் இருந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டவரே, ஒரு விசையாக ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வருடம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும், இந்த கடைசி மாதத்திலும் கூட இந்த 3வது வாரத்தில் எங்களை துதிப்பதற்காக கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா ஆண்டவரே. இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த இடைப்பட்ட வருடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு விசையாக ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதற்கு என்னத்தை செய்ய போகிறோம்? உம்மை துதிப்பது மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை உண்மையோடு கூட முழு மனதோடு கூட நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி உம்மை துதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒரு விசையாக நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த வருடத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை நிறைவேறாத காரியங்கள் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நேரத்தில் ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார். ஸோ அந்த தயவுக்காகவும் ஆண்டவருக்கு ஒரு விசையாக நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஏராளமான நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஒரு வேலை தடைப்பட்டிருக்கும்னு சொன்னால், காலதாமதமாக ஆகும்னு சொன்னால், இந்த காலை வேலையில் ஒரு விசையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முன்குறித்ததை நீங்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு தரப்போகிற தயவுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவர் நோக்கி ஒரு விசையாக, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த அழகான குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தில் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி ஒரு விசையாக, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முழு மனதோடு கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உமது நாமம் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாகவும் இடத்துல ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொள்ளுகிறோம். மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒரு விசையாக கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்படியாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். உங்களுடைய வேதாமத்தை எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்ற வசனத்துக்கீழாக
கடந்த 2 வாரம் நாம் செய்தியை கேட்டோம். சமாதான பிரபு என்று சொல்லக்கூடிய தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே கடந்து வந்த இந்த நல்ல நாட்களிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, செலிப்ரேஷன் நாட்களிலே சமாதானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வரோம். சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் நம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவன். வசனம் சொல்கிறது, வேதத்தில் இப்படியா வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவரை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ள, பர்ஃபெக்ட் பீஸோட காத்துக்கொள்வேன் என்று வாக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே பார்ப்போம் என்றால் அநேக விதமான வேலையில்லாத திண்டாட்டங்கள் இருக்கிறது, அநேக சுகவீனங்கள் இருக்கிறது. ஒருவேளை அநேக நண்பர்களையோ இல்லை குடும்ப அங்கத்திலையோ இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கிறது, அநேக கடன் பிரச்சனைகள், அநேக தேவைகள் உண்டு. அதுவும் இந்த நாட்களில் அநேக காரியங்கள், நம்முடைய ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கு, நம்முடைய போகிற இடங்கள், வருகிற இடங்கள் எல்லாமே நமக்கு தவறாய் அமையும் போது உலகத்தை சுற்றி அநேக விதமான பிரச்சனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலாய் தேவன் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஐ வில் கிவ் யூ பர்ஃபெக்ட் பீஸ், உன்னை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய அருமையான தேவன் நீங்களும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கோம். இந்த அருமையான காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கீங்களா, இல்ல வேலையை இழந்திருக்கீங்களா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையோ, இல்ல குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல உங்களை சுற்றி இருக்கிற நேபர்ஸ் மத்தியில பிரச்சனையா, இல்ல உங்க சபையில பிரச்சனையா, எப்படிப்பட்ட காரியங்கள், கணவன் மனைவிக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா, பிள்ளைகள் பெற்றோருக்கான பிரச்சனைகளா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் பாடுகளில் நீங்கள் கடந்து வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், I will give you perfect peace, நான் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன். எப்ப கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார்? வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன். இதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு 2 காரியங்களை பார்க்க போறோம். அந்த பிரச்சனையின் நேரத்தில், கஷ்டங்களின் நேரத்தில், நம்முடைய வேதனையின் நேரத்தில் நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம், யார் மேல் நம்முடைய கண்கள் இருக்கிறது? நான் இப்படியாக போட்டிருக்கேன், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் காட். தேவன் மேல உங்கள் மனதையும் சிந்தனையும் தேவன் மேல நிலைத்திருங்கள், தேவன் மேல சார்ந்திருங்கள், தேவன் மேல உங்களுடைய கண்களை வைங்க. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் உலக பிரகாரமான சூழ்நிலைகளில் பார்ப்பீர்கள் என்றால் நாம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் உங்களுடைய மனது, ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் காட், தேவன் மேல உங்களுடைய எண்ணங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அறிந்த பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறாரு தன்னுடைய நிருபத்தில். ரோமருக்கு எழுதும் போது எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுலுடைய அனுபவம் இதுதான். சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளினாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாக இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். அதுதான் பவுலுடைய அனுபவம். பவுலுடைய வாழ்க்கையில அவர் நன்றாக உணர்ந்த ஒரு காரியம், சூழ்நிலைகளை பார்க்க முடியாது, சூழ்நிலைகளை பார்த்து யோசிக்க முடியாது. எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் என்னுடைய மனது கிறிஸ்துவின் மேல் பதிக்கப்பட்டதாக இருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உறுதியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3வது வாரத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என்னுடைய பார்வை, என்னுடைய மனது கிறிஸ்துவின் மேல் மாத்திரம்தான் இருக்கும். ஏன்னா வசனம் ரொம்ப அழகா இருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். சூழ்நிலைகளை பார்த்து பற்றி கொள்கிறவர்கள் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நிறைவான பெர்ஃபெக்ட் பீஸை
கொடுக்க முடியும். அதான் முதல் காரியம். ரெண்டாவது ஒரு காரியம் நான் போட்டிருக்கேன். உங்களுடைய பிரச்சனையின் நேரத்தில், கஷ்டங்களின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், உங்களுடைய எல்லா விதமான ட்ரிபுலேஷன்ஸ் மத்தியில், உங்களுடைய எல்லா விதமான ஷார்ட் ஃபால்ஸ், ஃபெயிலியர்ஸ் மத்தியில் உங்களுடைய காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யூ ஹவ் டு பி a prayer and supplication. தேவனிடத்தில் ஜெபத்தில் தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு பவுல் மறுபடியும் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றார், ரோமருக்கு எழுதும் போது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஏன்னா நான் என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனது கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ரெண்டாவது இங்க சொல்லுகிறாரு, பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்களுடைய வேண்டுதலை ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பேதுரு இன்னும் கொஞ்சம் அழகா எழுதுறார். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் எழுதும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்கள் நம்பிக்கையையும் உங்களுடைய காரியங்களை கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்க. பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், because he cares for you, உங்களை விசாரிக்கிறவரானபடியால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திடுங்க. இந்த கால வேளையில பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை சார்ந்தவளாக இருக்க வேண்டும். உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் ஒன்று, ஆங்கில பாடல், வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த பாடல் ஏறக்குறைய 18வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த பாடலாக இருந்தாலும் இன்றைக்கும் அது ஒலித்து கொண்டிருக்கிற ஒரே நோக்கம் அந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலைகள், அந்த காரியங்கள். நீங்கள் உங்களுடைய யூடியூப்ல போய் நீங்க பாருங்க, இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதை எழுதின ஜோசப் ஸ்க்ரீவன் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு மனிதர், அவர் அயர்லாண்டை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில நடந்த சோகங்கள், அவருடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில நடந்த இழப்புகள், இதன் மத்தியில தன்னுடைய தாயாருக்கு கனடா தேசத்திலிருந்து ஒரு லெட்டராக எழுதுகிறாரு, நான் என்னுடைய what a peace we often forfeit, என்னுடைய எல்லா விதமான சமாதானங்கள் பறிக்கப்பட்டாலும் what a needless pain we bear, எந்த சூழ்நிலையிலும் I will carry everything in God in prayers என்று சொல்றார். எல்லாவற்றையும் நான் ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு உலக பிரசித்தி பெற்ற பாடலாய் அது அமைந்த ஒரு கடிதமாய் தன்னுடைய தாயாருக்கு எழுதப்பட்ட அந்த வரிகள் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பாடலாய் மாறினது. காரணம், இழப்புகள் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, எல்லா விதமான அவமானங்கள் மத்தியில கிறிஸ்துவை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், உங்களுடைய ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் காட். உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் மனதையும் கிறிஸ்துவின் மேல பிரதிபலிக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருங்க. ரெண்டாவது, ஜெபத்தோட வேண்டுதலோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி செய்யும் போது தேவன் நமக்கு விசேஷ கிருபைகளை கொடுத்து வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கார். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். வாசிங்க 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அந்த சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு கடந்து வந்த நோக்கம், அவரை நீங்கள் நம்ப வேண்டும். நான் பயப்படுகிற நாளில அவரை நம்புவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க எதுவுமே என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் சொல்றாரு. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்கள் கவலைகள் அவர் மேல வைத்து. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்க்க வைக்கிறதா, இல்ல பிரச்சனையை பார்க்க வைக்கிறதா, இல்ல கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க உதவுகிறதா? அப்படி உலக பிரகாரமான கவலை உள்ளவளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில், ஆண்டவரே, I need to submit everything in your hand, உங்களுடைய கரங்களில் நான் ஜெபத்தில் நான் இதை தெரியப்படுத்துறேன், என்னை நடத்துங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக நடத்த உண்மை உள்ளவராக இருக்கார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை சமாதானத்தினால நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மன மகிழ்ச்சியான நாளில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்கு
கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகள் நேரத்திலும் எங்களுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கத்தக்கதாய், எங்களுடைய மனது உங்கள் மேல் நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெபத்தில் உமக்கு தெரியப்படுத்தக்கூடியவளாய், ஜெபத்தில் தரித்திருக்கக்கூடியவளாய் எங்களை உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் பயப்படுகிற நாளிலே ஆண்டவரே பயந்த காரியத்தை யோசிக்காதபடி உங்கள் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாயக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.